இங்க இவங்க 4 பேருமே ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. இந்த ஐலாண்ட்ல பட்டாம்பூச்சி எல்லாமே ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அதை இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு யானை கத்துற சத்தம் ஒண்ணு கேக்குது. உடனே இவங்க பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த யானை ஒரு குட்டி பப்பி சைஸ்ல இருக்கு. அப்புறம் தான் இந்த ஐலாண்ட்ல பெருசா இருக்க வேண்டியதெல்லாம் சின்னதா இருக்கும்னு, சின்னதா இருக்க வேண்டியதெல்லாம் பெருசா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நடந்து போய் பார்க்கலான்னு போறாங்க. அங்க இருக்கிற பாறை எல்லாமே உடையற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவங்க நின்னுட்டு இருக்கிறது பாறையில பள்ளியோட முட்டைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பள்ளியுமே அங்கேயே தான் பக்கத்திலே படுத்திருக்கு. ஆனா அதோட சைஸ பார்த்தா ஒரு பெரிய டிராகன் சைஸ்ல இருக்கு. அதை பார்த்ததுமே சத்தம் போடாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஆளு அந்த பள்ளியோட முட்டையை உடைச்சுக்கிட்டு அந்த முட்டைக்குள்ளேயே விழுந்துறாரு. அந்த சத்தம் கேட்டதுமே அந்த பள்ளி இப்ப முழிச்சுக்குது. இவங்களை பார்த்ததுமே அவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போய் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால ஓட முடியாம கூட்டமா மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம கதை இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு எங்க இருந்தோ ஒரு கட்டை வந்து அந்த பள்ளியை அடிச்சிடுது. அதுல அந்த பள்ளி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுது. யாரா இந்த ஐலாண்ட்ல நமக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இந்த சின்ன பையனோட தாத்தா. ஆக்சுவலா இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஐலாண்டை தேடி ஒரு ஹெலிகாப்டர்ல வந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு சூறாவளியில மாட்டி கிராஷ் ஆகி இவங்க தேடி வந்த ஐலாண்ட்லயே மாட்டிக்கிறாங்க.